சென்னை மெரினா முதல் நாகை வரை தமிழகத்துக்கு காத்திருக்கும் பெரிய ஆபத்து. அலற வைக்கும் அதிர்ச்சி ரிப்போர்ட். சென்னை மெரினா கடற்கரையில் நின்று கடலின் அழகை ரசிக்கிறீர்களா அல்லது நாகப்பட்டினம், கடலூர் போன்ற கடற்கரை நகரங்களில் வாழ்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை. 2100ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் கடலோர பகுதியில் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் இருப்பதாக புதிய ஆய்வுகள் தெரிவித்துள்ளது. 2100ஆம் ஆண்டுக்குள் தமிழக கடற்கரை அருகே கடல் மட்டம் 78.15 சென்டிமீட்டர் வரை உயரக்கூடும் என புதிய ஆய்வுகள் எச்சரித்துள்ளது. தியரிட்டிக்கல் அண்ட் அப்ளைடு கிளைமட்டாலஜி என்ற இதழில் வெளியிட்ட இந்த ஆய்வு இந்தியாவின் கடற்கரையில் உள்ள அபாயங்களை ஆய்வு செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஏ. ராமச்சந்திரன் தலைமையிலான இந்த ஆய்வு 1992 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் அமெரிக்காவின் NOAA நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் செயற்கைக்கோள்கள் தரவுகளையும் PSMSL அலைவாணி பதிவுகளை ஆராய்ந்து இந்த முடிவை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் IPCC-யின் 6வது மதிப்பீட்டு அறிக்கையுடன் இணைந்து SIMCLIM மென்பொருளை பயன்படுத்தி எதிர்கால கணிப்பு உருவாக்கப்பட்டன. உலகம் முழுவதும் உள்ள 39 காலநிலை மாதிரிகளின் தரவுகள் பல்வேறு சமூக பொருளாதார பாதைகளின் கீழ்மட்ட உயர்வை கணிக்க பயன்படுத்தப்பட்டன. தமிழ்நாட்டின் 247 கடற்கரை புள்ளிகளில் ஒவ்வொரு 4 கிலோமீட்டர் இடைவெளியிலும் இது கணக்கிடப்பட்டு மாவட்ட வாரியாக தொகுக்கப்பட்டது. அதிகப்படியான வெப்பநிலை காரணமாக கடல் நீர் வெப்பமடைந்து விரிவடைகிறது. இதனால் கடல் மட்டம் உயர்கிறது. நாகை, சென்னை போன்ற பகுதிகளில் கடல் மட்டம் ஏற்கனவே உயர்ந்து வருவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நாகை மாவட்டம் தாழ்வான பகுதியில் இருப்பதாலும் பல ஆறுகள் அங்கே சங்கமிப்பதாலும் வெள்ளம், மண் அரிப்பு அபாயத்தை அதிகம் எதிர்கொள்கிறது. இது வெறும் கடலை மட்டும் பாதிக்காது. ஆய்வாளர்கள் இதற்கான சில தீர்வு முறைகளையும் முன்வைக்கின்றனர். கடல் சுவர்கள் கட்டுதல், சதுப்பு நில காடுகளை உருவாக்குதல், இயற்கையான கடற்கரை பகுதிகளை மீட்டெடுத்தல் போன்ற வழிமுறைகளை இதில் அடங்கும். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அரசின் துணையுடன் நாமும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆய்வின் மைய கருத்தாக உள்ளது.